Hello viewers, Happy New Year to all. Welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நியூ இயர் ஸ்பெஷல் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வித்தவுட் ஓவன், வித்தவுட் எக், வித்தவுட் மைதா, வித்தவுட் ஒயிட் சுகர். ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஆரஞ்சு கேக் பண்ணுறதுக்கு இந்த 2 ஆரஞ்சை எடுத்துட்டுருக்கேன். இது மீடியம் சைஸு, அதனால் 2 எடுத்துட்டுருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா 1 போகிறோம். இது ஜூஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெளிப்பக்கத்தில் உள்ள தோலை கொஞ்சமாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இது ஆரஞ்சு செஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதுதான் இந்த கேக்கு ஃப்ளேவரு, வேறு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்லாம் கிடையாது. ஆரஞ்சு கேக் பண்ணுறதுக்கு 250 ml கப்பில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இது வெல்லம் கோதுமை மாவு வச்சு பண்ணுற கேக்கு. 60 ml நெய் எடுத்துட்டுருக்கேன். ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜூஸை இதில் கொஞ்சமாக விட்டுட்டு வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கரைச்சிக்கலாம். இப்போ இந்த ஜூஸையும் வெல்லத்தையும் சேர்த்து நெய்யும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷமாக அந்த மாதிரி பீட் பண்ணியாச்சு. பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். 250 ml கப்பில் ஃபுல் கப்பு கோதுமை மாவு இதை சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சு உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்தாச்சு, கெட்டியாக இருக்குது. மீதம் இருக்கிற இந்த ஜூஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸை ஃபுல்லாகவே விட்டுடுறேன். இது 2 ஆரஞ்சு பழத்தில் எடுத்த ஜூஸ். இப்போ துருவி வச்சுருக்கிற இந்த ஆரஞ்சு செஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி திக்காக இருக்குது. இப்போ இதில் 2 டீஸ்பூன் பால் விட்டுக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பிஸ்தா, பாதாம், கேஷ்யூ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். நட்ஸு சேர்த்தாச்சு. இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸு, இது கிஸ்மிஸ்ஸு, ப்ளூபெர்ரி, டேட்ஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி கேக் பண்ணும்போது காமிச்சிருக்கேன். நெய்யால் க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி கோதுமை மாவால் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கலந்து வச்சுருக்கிற மாவை இந்த ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஃபுல்லாகவே இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் இல்லாமல் 2 வாட்டி டேப் பண்ணிவிட்டு மேலாக கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் தூவி இந்த ப்ரீ ஹீட் பண்ண பேனில் இந்த ட்ரேயை வச்சு லிட்டு போட்டு மூடி லோ மீடியம் ஃப்ளேமில் 40 to 50 மினிட்ஸ் வச்சு எடுக்கலாம். 45 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ இது பேக் ஆகிடுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பேக் ஆகிருக்கு, ஒட்டாமல் வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறட்டும், அப்புறமா எடுத்து காட்டுறேன். நல்ல சூடு ஆறியாச்சு. இப்போ இந்த எட்ஜெல்லாம் எடுத்துட்டு கமுத்திடலாம். நல்ல சாஃப்டான கேக் ரெடி. எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் கலரோ எதுவும் இல்லாமல் ஹெல்த்தியான சுகர், மைதா எதுவுமே சேர்க்காமல் வெல்லம், கோதுமை மாவில் அருமையான ஆரஞ்சு கேக் ரெடி. ஹாப்பி நியூ இயர். நம்ம சூப்பரான ஆரஞ்சு கேக் ஜோரை ரெடி ஆகிடுது. ரொம்ப சாஃப்டாக, டேஸ்ட்டாக, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கேக்கு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியான கேக்கு, ரொம்ப ஹெல்த்தியான கேக்கும் கூட. ஏர்டைட் ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.